எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா இந்த ரிமோட்டையே தூக்கிட்டு போயிருவாங்க, அந்த ரிமோட் இங்கதான் இருக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, மத்தவன் சும்மா இருன்னு சொன்னார். ஏன்னா இவர் பேசுறது ஒத்தனுக்கும் புரியாதுன்ற தைரியத்துலதான் அவர் அந்த மாதிரி சொன்னார். இப்ப 21 தேர்தலில் தனியா தானே இருந்தார். அப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, டெல்லியில யாரோ ஒருத்தர் ரிமோட் வச்சிருக்கிறத தமிழ்நாட்டிலேயே வச்சுப்பாங்கல்ல. அப்ப அந்த அறிவு இல்லையா ரிமோட்டை தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு? 24ல தான் அந்த அறிவு வந்ததா? காரணம் என்னன்னா 24ல தான் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்தது, அப்படி ஒரு அறிவு வந்தது. சொல்லக்கூடாது, டேஷும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. ஒரு எம்பி பதவிக்காக அசிங்கப்பட்டுக்குன்னு இவ்வளோலாம் போயிட்டு, சரி நான் கேட்குறேன், திமுகவுடன் ஏன் சேர்ந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னார்ல, கலைஞரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் சொன்னாரா இல்லையா? எவ்வளவு மகா மட்டமா பேசிக்கிறாரு இந்த மனுஷன் கமலஹாசன். அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்வாரு பாருங்க. அரசியல் ரீதியா நீங்க ஒருத்தர் மேல தாக்குதலை தொடுக்கலாம். கட்சி நாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி இருக்கோம், அவங்கள திட்டுவோம், அந்த கூட்டணிக்கு வந்தா இவங்களை திட்டுவோம், இதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு தப்பு. இதையும் மன்னிச்சு உனக்கு சீட்டு குத்துக்கிறாங்க, உன்னை எம்பி ஆக்கிறாங்க, இப்படி சொல்லாம எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க முழுமையாக அங்க சரணடைந்து விட்டீர்கள், கொத்தடிமையாகி விட்டீர்கள் அப்படின்றதுதான் அர்த்தம். அவர் அங்க எம்பியாக இருக்கின்ற அந்த கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அசிங்கத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றார். நீ சொன்னார்ல கலைஞரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால், இப்ப நான் சொல்லிட்டா கமல்ஹாசனை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் கூட்டணியில கூப்பிட்டு வச்சு அந்த ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க. அசிங்கப்பட்டியா? இவங்க குடும்பத்தோட கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. சொல்லுங்க, வைகோ சொல்லாததையா நீங்க சொல்ல போறீங்க? ஆனா இந்த வார்த்தை பேசினீங்கல்ல, பேசிட்டு கொஞ்சம் கூட அந்த வெக்கம், சூடு, சொரணை, மானம், ரோஷம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு அங்க போய் சேர்ந்ததுக்கு முட்டு கொடுத்துருக்கிறீங்களே. சேர்ந்ததுக்கு முட்டு கொடுத்தீங்க, அன்னைக்கு சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொன்னது நீதானா, சொல் 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 அப்படின்னு கேட்கணும். அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் அந்த அசிங்கத்தோடயே அவர் இருப்பார், வெளில காமிச்சிக்க மாட்டார். தைரியம்னா என்ன தெரியுமா, இந்த பயத்தை வெளில காமிக்காம, அந்த மாதிரி அந்த அசிங்கத்தை வெளில காமிக்காம இருக்காருல்ல, அதுதான் கமல்ஹாசன். இதுக்கு மேல நான் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா?